அப்படி இந்த பக்கம் வந்து ராஜா வேட்டைக்கு வரும்போது சுவாமி ஸ்வயம்பூமூர்த்தியா இருக்காரு. லிங்கங்கள் வந்து மொத்தம் 7 விதம் சொல்லுவாங்க. ஸ்வயம்பூ, தெய்வீகம், திவ்யம், மானுஷம், ஆர்ஷகம், ராட்சசம், பானலிங்கம். அதுல முதன்மையாக இருக்கக்கூடியது ஸ்வயம்புலிங்கம். ஸ்வயம்புலிங்கத்துக்கு தான் தோன்றிய லிங்கம், அதுல்யநாதர்னு பலவிதமான பெயர்கள் உண்டு. இந்த இடத்துல சுவாமி வந்து சுயம்பூமூர்த்தியை வந்து பார்க்காத அவன் வந்து வேட்டைக்கு தடையா இருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் வெட்டிகிட்டே வரான். அப்ப சுவாமி அந்த செடி ஊனாங்குடின்ற அந்த செடிக்கு கீழே இருக்க. அப்ப சுவாமியை அறியாமையினால அந்த செடியை வெட்டும்போது சுவாமியோட சிரசிலே கத்திப்பட்டுருது. இன்னைக்கு அந்த வடு உண்டு, கிட்டத்தட்ட ஒரு 1.25 அங்குலத்துக்கு உள்ள இருக்கும். அப்படி இருக்கும் அந்த இப்படி ஒரு உள்ள இருந்து ஒரே ரத்தங்கள்லாம் வரதும் இப்படி ஒரு சிவாபராதம் பண்ணிட்டுமேன்னு சொல்லி இறங்கி பார்க்கும்போது சுவாமி இருக்காரு. தன்னுடைய கையை தானே வெட்டிக்கிறான் ராஜா. அப்புறம் இந்த இடத்துல காட்சி கொடுத்து அந்த வெட்டுண்ட கையை திருப்பியும் தராரு. அதனால கை தந்த பிரான்ட்டுன்னு பேரு. ஒத்து ஆட்கொண்டதுனால ராஜா செய்தது என்னதான் சிவாபராதமா இருந்தாலும் அவனை ஒத்து ஆட்கொண்டதுனால ஒத்து ஆட்கொண்ட ஈஸ்வரர் ஒத்தாண்ட ஈஸ்வரர்னு பேர். இன்னொரு பெயர் வந்து திருநாமம் வந்து மன அனுகூல ஈஸ்வரர்னு பேர். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை சாபல்யம் செய்யக்கூடிய மூர்த்தியா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து 2 விதமான அனுகிரகம் பண்றாரு. ஒன்று வந்து முக்திக்கும் அனுகிரகம் பண்றாரு. ராஜாவுக்கு வந்து போகத்துக்காக இந்த ஆலயத்தை அமைக்கிறதுக்கும் அனுகிரகம் பண்ணாரு. மன அனுகூல ஈஸ்வரன்றதுக்கு இன்னொரு என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம்னா, மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்ச யோகம்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு நம்ம போனோம், இல்லை ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா மனசு ஒத்துழைக்கும். அந்த காரியத்தை நம்ம விடணும், ஏதோ ஒரு கெட்டது பண்றோம் வேண்டாம்னு நம்ம புத்தி சொல்லுது, மனசு கேட்கலன்னா அந்த கெட்டது பண்ணிடுவோம். புத்தி நல்வழிப்படுத்தும், ஆனா மனசு ஒத்துழைக்காது. அப்படி அந்த மனசு தான் கொண்டு போய் மாட்டி விடும், மனசு தான் கொண்டு வந்து வெளில விடும். அதனால பந்த மோட்ச யோகம் கொண்டு போய் விடும், வெளியில கொண்டு வந்து விடும். அந்த மனசுல இருந்து சுவாமி வந்து நல்வழிப்படுத்தி நமக்கு முக்தி அனுகிரகம் பண்றதுனால இந்த ஆலய அமைப்பே வந்து ராஜா எப்படி பண்ணியிருக்காருன்னா கஜபிரஷ்ட விமானம் கொண்டு பண்ணியிருக்காரு. தூங்கானை மாட கோவில்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்பொழுது அஸ்தி பிரஷ்டம் கஜபிரஷ்டம்னு பல பேர் சொல்லுவாங்க. அந்த தூங்கானை மாட கோவில்ல என்ன விசேஷம்னா, அந்த கோயிலுடைய கோபுரத்தை விமானத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி ஒரு கம்பெனிக்கு போறோம், பேரை பார்த்தாலே இது இந்த கம்பெனின்னு கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி தூங்கானை மாட கோவில்னா அங்கே சுவாமி முக்தி கொடுக்குறாருன்னு அர்த்தம். எப்படி யானைக்கு வந்து எல்லா உயிரினங்களை காட்டிலும் யானைக்கு வந்து பிறப்புறுப்பு எப்படி மறைக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி நமக்கு பிறப்பை அறுத்து இந்த இடத்துல சுவாமி அனுகிரகம் பண்றாரு. அதனால மன அனுகூல ஈஸ்வரர். இது எந்த இடத்துல இருக்கு? திருவள்ளூர் போற வழியில்.